இஞ்சியும் சீரகமும் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். சரி இன்னைக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்றைக்கே ஷாக் ஆயிடுச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருந்தனோ அதே ஃபார்முக்கு மறுபடியும் போயிட்டேன். சரி ஓகே என்ன பண்ணுறது, உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இப்போது 7 ஸோ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். இந்த வாட்டி எங்கெங்கே தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டயட்டிங்கில் ரொம்ப கிராஷ் டயட் பண்ணாமல் ஒரு மீல்லையும் பேலன்ஸ்டு மீலாக சாப்பிட முடியலனா கூட அட்லீஸ்ட் அந்த டேக்கு நான் பேலன்ஸ்டு மீலாக எடுத்துக்க போகிறேன். அப்புறம் எக்ஸசைஸ்லையும் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஜிம்முக்கு போகிற டைம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மற்ற ஃபுல் டேவும் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு அப்புறம் பசங்களை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் இருந்துச்சு. உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி நார்மலாக ஒரு ஹோம் மேக்கர் எப்படி இருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் இருந்துகிட்டு இருந்தது எனக்கு. இதுக்கு நடுவில் ஓவர் திங்கிங், அதனால ஸ்ட்ரெஸ், மறுபடியும் அதனால் அகெயின் பிஞ்ச் ஈட்டிங். ஸோ இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டேன்னா, ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 சப்போட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் ஒரு 1 hour கழித்து இந்த ஃப்ரூட் பவுல் எடுத்துட்டேன். யோகட்டு ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஒரு மீல் பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock 4 o'clock ரேஞ்சில் ஒயிட் ரைஸும் கடமா செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ தொக்கு மாதிரி அதை சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன். அண்ட் எனக்கு அதுக்கப்புறமா அவ்வளோ பசிக்கல. நிறைய தண்ணி குடித்து ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் பாடி மூமெண்ட்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டு என் ரெக்கவரி ஜேர்னியும் கண்டினியூ பண்ண போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.